ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புதுசாக நம்ம ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன கம்பெனி, என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட பேர் ஃப்ரீ அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டில் ரிமோட் டேட்டா என்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. டோட்டலி ரிமோட் தான். ரிமோட் மூலிமா ஒர்க் பண்ணுறது தான். நம்ம ரிமோட்னா எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம், யார் வேணால் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் டைப் ஜாப் தான். மினிமம் பார்த்தீங்கன்னா $8 $15 வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இது என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத கீழே நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அபவுட் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் ஆன் ஃப்ரீ அப். ஃப்ரீ அப்பில் டேட்டா என்ட்ரி பற்றி போட்டிருக்காங்க. டெய்லி டேட்டா என்ட்ரி ஃப்ரீலான்ஸ் ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க. ஹவர்லி ரேட் $8 to $15 பெர் ஹவர்னு போட்டிருக்காங்க. டிபெண்டிங் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு இதெல்லாம் மாறும்னு சொல்லி போட்டிருக்காங்க. செட் யுவர் ஓன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஷெட்யூல். அதாவது உங்களுடைய ஓன் ஷெட்யூலை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எந்த டைம் வேணாலும் நீங்கள் இந்த சைட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேணால் நம்ம இதில் ஏர்னிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 24/7, அதாவது எனி டைம் கஸ்டமர் சப்போர்ட் இவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெபினார்ஸு, ரீசோர்ஸு, அப்புறம் வெபினார்ஸ்னால் அவங்களுக்கு இதை பற்றி டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரீசோர்ஸ் அப்படின்னா அதுக்குண்டான ஆர்டிகிள்ஸ்லாம் இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறதுங்கிறத ரீசோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரீசோர்ஸில் நெக்ஸ்ட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் டீம் அவங்க இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா என்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட். டேட்டா என்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்ன இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா எக்ஸலு, கூகுள் டாக்ஸு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நெட் கனெக்ஷன் இருக்கிறது பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டேயில் நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும் கிளைண்ட்ஸுக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபில் அவுட் த அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் டேக் த ஃப்ரீ அப் ஃப்ரீலான்சர்ஸ் கோர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோர்ஸ் ஃப்ரீ அப் ஃப்ரீலான்சர்ஸ்க்குன்னு கோர்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜூம் இன்டர்வியூ ஒவ்வொரு ஃப்ரீ அப் டீம் மெம்பருக்கும் கொடுப்பாங்க, அதை அட்டன் பண்ணணும். அப்புறம் அவங்க நெட்வொர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ்க்கு ஜாயின் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ப்ராசஸ்ஸு. இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை டு எ பொசிஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்குது. அப்புறம் யூஸ் மை இண்டீட் ரெஸ்யூம். இண்டீடுங்கிறது ஒரு ஜாப் சைட் தான். அது மூலிமா நம்ம இந்த ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிங்க்டின் வெப்சைட் மூலிமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ரெஸ்யூம் நம்ம சிஸ்டத்துலேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபுல் நேம். அதாவது ஃபுல் நேம்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அந்த நேம் ஃபுல் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் மேண்டிட்டோரி கிடையாது. அட்ரஸும் மேண்டிட்டோரி கிடையாது. அதாவது கட்டாயமாக போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். கவர் லெட்டர் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா அப்போ தான் எம்ப்ளாயர்ஸ்க்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு உங்களை பற்றின தகவல் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்ட்ரி கொடுக்கணும். ப்ளீஸ் ஷேர் த கண்ட்ரி அண்ட் சிட்டி வேர் யூ ரிசைட். அதாவது கண்ட்ரி, சிட்டி ரெண்டுமே நீங்கள் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ நாளாக வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் 1 to 3 இயர்ஸ், 0 to 1 இயர்ஸ் எது வேணால் கொடுக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வாட் சர்வீஸ் டு யூ சேல் டு கிளைண்ட்ஸ். கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்னென்ன சர்வீஸ் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து உங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு 300 கேரக்டர்ஸு 400 கேரக்டர்ஸ் வரைக்கும் டைப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ சோலோ ஃப்ரீலான்சர் டூ யூ ஓன் ஏஜென்சியா இல்லை வந்து நீங்கள் தனி ஆளான்னு கேட்குறாங்க. ஐ ஒர்க் அலோன்னே கொடுத்துருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் டீமாக இருக்கீங்களா இல்லை வந்து தனியாக வந்து ஒரே ஆளான்னு கேட்குறாங்க. ஸோ ஐம் சோலோ ஃப்ரீலான்சர் அப்படின்னே கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. வாட் இஸ் யுவர் ஐடியல் ஹவர்லி ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து $8 வந்து மினிமம் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதோட கம்மியாக தான் போடணும், அப்போ தான் நமக்கு வந்து பிட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் 7 கொடுத்துருங்க போதும். நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் த லோவஸ்ட் ரேட் யூ வுட் அக்செப்ட் பர் ஹவர். இது வந்து பர் ஹவருக்கு வந்து எவ்வளோ ரேட் வந்து கம்மியான ரேட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு $5 கொடுத்துருங்க, ஏன்னா மேலே வந்து 7 கொடுத்தீங்க, கீழே வந்து 5 கொடுத்துருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து வாட் டு யூ இஃப் யூ திங்க் யூ மைட் மிஸ் டெட்லைன். அதாவது நீங்கள் வந்து கொடுத்துருக்க டைம்குள்ளார முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்னவோ அதை கொடுத்துருங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு சரியாக சொல்ல தெரியாமல் இருக்கும், டைப் பண்ண தெரியாமல் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரே வழி என்ன அப்படின்னா சாட் ஜிபிடி பற்றி நல்லாவே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு அந்த சாட் ஜிபிடியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு இந்த என்ன கொஸ்டின் நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும்னு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரைட் அண்ட் ஆன்சர் ஃபார் அப்படின்னு கொடுத்து இந்த கொஸ்டினை வந்து அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு உண்டான ஆன்சர் கரெக்டாக அதை வந்து பண்ணும். அந்த ஆன்சர் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட பெஸ்ட்டான ஐடியா, ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து இஃப் யூ சம் ஒன் freelancing advance advice on managing expectation with clients so that everyone is pleased with experience and outcome, what would you be? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம சரியாக ஆன்சர் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்து ஒரு கோலன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொஸ்டினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து அது சொல்லும். அந்த ஆன்சர் அப்படியே தூக்கி இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான். எத்தனை நாளாக வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன மாதிரி டூல்ஸ் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க இந்த ஜாபோடைய ரெக்குயர்மெண்ட்டு மெயின் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸு, அப்புறம் வந்து எக்ஸல் சீட்டு, அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எடுத்து கூட நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் லிங்க் வந்து கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து லிங்க்டின் வெப்சைட்டில் ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை தூக்கி இங்கே போட்டுடலாம். அந்த லிங்க்கை வந்து இங்கே கொடுங்க. அப்புறம் டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஷோ கிளைண்ட்ஸ், ஏதாவது போர்ட்ஃபோலியோனா ஏற்கனவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஒர்க் ஃபைல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே கேட்குறாங்க, என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த வெப்சைட் பற்றி தெரியும்னு கேட்குறாங்க. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இந்த ஜாப் வந்து ஃபைன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. என்னடா அது இதெல்லாம் நீ சொல்லிகிட்டே தான் இருக்க தவிர எதுவும் செஞ்சு காமிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்து நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜூம் இன்டர்வியூ தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த இதை வந்து அப்ளை பண்ணுங்கள்.
இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதுக்கு இமெயில் வரும். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன ப்ராசஸ் வருங்கிறத உங்களுக்கே வந்து மெயில் மூலிமா நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். பர் ஹவருக்கு வந்து $8 பெரிய விஷயம்தான். அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.